ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த க்ஷேத்திரம் பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லியிருக்கிறபடியே யானி காணிச்ச புண்ணியானி க்ஷேத்ராணி தரணிதலே துலாம்னார் ஹந்தியனே நேதி தன் மகீசாரமுச்சதேன்னு பிரம்மாவினால் பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த க்ஷேத்திரத்தை. இதே தமிழில் திருக்கச்சி நம்பிகள் திருச்சந்த விருத்தன்ற இதில் தனியன் பண்ணியிருக்கார். உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது. இது என்னென்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா க்ஷேத்திரத்துடைய புண்ணியத்தில் தராசில் ஒரு தட்டிலையும் இந்த திருமழிசைன்ற க்ஷேத்திரத்தோட புண்ணியத்தை தராசில் ஒரு தட்டிலையும் விட்டு பார்க்கும்போது இந்த திருமழிசை க்ஷேத்திரன்றது ஒரு நெல்மணி பிரமாணம் புண்ணியத்தில் வசந்திருந்தது. அதுதான் இந்த 108 திவ்ய தேசத்தை விட இந்த திருமழிசை க்ஷேத்திரம் மிகவும் வசத்தியானதுன்றது சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பெருமாள் ஜெகநாத பெருமாள், பூரியில் அர்த்த ஜெகநாதன், அதாவது சப்த ரிஷிகள் அத்ரி, பிருகு, வசிஷ்டர், மார்க்கண்டேயர், வியாசர், இப்படி சப்த ரிஷிகள் அங்கே பெருமாளை சேவை சாய்க்கணும்னு தபஸ் பண்ணுறா. அவளுடைய தவம் பெருமாள் எப்படி இருப்பேரோ அப்படின்னு சேவிக்கக்கூடிய ஆர்வத்தினால அவள் தவத்தை பாதியிலேயே கலைச்சி பெருமாளை சேவிக்க முற்படும்போது அவர் திருமுகம் மட்டும்தான் சேவை சாய்க்கிறார் அங்கே. அப்போது ரிஷிகள் பெருமாளை பிரார்த்திக்கிறா, உன் திருமுகமே இவ்வளவு அழகாக இருக்கே, உன்னுடைய பூர்ணமான சேவை எங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு நாங்கள் இந்த திவ்ய தேசத்தில் எந்த திவ்ய தேசத்தில் நாங்கள் தபஸ் பண்ணால் எங்களுக்கு உங்களுடைய சேவை கிடைக்கும்னு பெருமாளை பிரார்த்திக்கும்போது பெருமாள் பிரம்மாவை போய் அணுக சொல்கிறார். ரிஷிகள் பிரம்மாவிட போய் கேட்கும்போது பிரம்மா தேவதச்சரை கூப்பிட்டு இந்த 108 ஏன திவ்ய தேசங்களுடைய புண்ணியத்தை தராசில் வச்சு இந்த திருமழிசைன்ற க்ஷேத்திரத்தையும் தராசில் இட்டு இந்த மகீசார க்ஷேத்திரத்தில் நீங்கள் போய் தபஸ் பண்ணுங்கோ, அங்கே உங்களுக்கு பெருமாள் பூர்ணமாக சேவை சாய்ப்பார்னு சொல்லியபடி பிருகு ரிஷியும் மார்க்கண்டேய மகரிஷியும் இந்த திருமழிசை க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இங்கே தபஸ் பண்ணுறா. அப்படி தபஸ் பண்ணி அந்த ஜெகநாதன் இங்கே கிருஷ்ணாவதாரத்தில் ருக்மிணி சத்யபாமாவோட ஜெகநாதனை மத்தியம ஜெகநாதனா இங்கே அவளுக்கு ரிஷிகளுக்கு சேவை கொடுக்குறார். அது பெருமாளுடைய இது. மற்றும் ஒரு பெருமை இந்த திருமழிசைக்கு என்னென்னா, 12 ஆழ்வார்களில் 4ஆவதாக அவதாரம் பண்ணின திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் இவர் துவாபர யுகத்தில் அவதாரம் பண்ணினார். ஆழ்வார் பெருமாளுடைய சக்கராம்சத்திலேருந்து திருவவதாரம் பண்ணினார். ஆழ்வார் அவதரிக்கும் போது ஒரு பிண்டமாக தான் அவதரித்தார் இந்த க்ஷேத்திரத்தில். அதனால் கனகாங்கின்ற அவளை ஈன்றெடுத்தவள் அவரை ஒரு மூங்கில் புதரில் போட்டுட்டு போயிடுறா. அப்புறம் அந்த மூங்கில் புதரை மூங்கில் கூடை பின்னக்கூடிய அந்த வம்சத்தினர் அந்த பிண்டத்தை பார்த்து இந்த மாதிரி இங்கே ஏதோ ஒரு பிண்டம் இருக்கிறதே என்று இது பண்ணும்போது அதற்கு கை கால் உருவம் எதுவுமே இல்லை, குழந்தை அழலை. அப்படி இருக்கும்படியில் இந்த மாதிரி இருக்குன்னும் போது இந்த க்ஷேத்திரத்தினுடைய திருமங்கவல்லி தாயார் அந்த பிண்டத்துக்கு பால் கொடுத்து அதனால் அதுக்கு ஒரு கை கால் உருவம் கிடைத்து அவர் குழந்தையாக அப்புறமா அழ ஆரம்பிக்கிறார். அப்போது அந்த மூங்கில் கூடைய பின்னக்கூடிய அந்த வம்சத்தினர் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறா. அவர் முதல்ல சைவத்தில் ஈடுபட்டு 63 நாயன்மார்களில் சிவவாக்கியராக சிவனை பற்றி பாடுறார். அப்படியே சாக்கியம், சமணம், பௌத்தம், இப்படி எல்லா மதத்துலேயும் போய் ஆராயிறார். சாக்கியம் கத்தோம், சங்கரனார் ஆராய்ந்த சமணம், சாக்கியம் கத்தோம், சமணம் ஆராய்ந்தோம்னு எல்லா மதத்தையும் ஆராய்ஞ்சிட்டு அப்படி வரும்போது மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய 3ஆவதாக ஆழ்வார் பேயாழ்வாரால் அவர் ஆச்சாரியனாக இவரை திருத்தி வைஷ்ணவத்துக்கு கூட்டிகிட்டு வரார். அப்படி வைஷ்ணவத்துக்கு வரும்போது இந்த மாதிரி உனக்கு என்ன வேணும் வரம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி எண்ணத்துக்காக எனக்கு மோட்சம் வேண்டும், மறுபடி பிறப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் சொல்லும்போது பேயாழ்வார் வைஷ்ணவத்தில் மோட்சத்தை வேணும்னா நீ ஸ்ரீமன் நாராயணனை மட்டுமே பத்தினா மட்டும்தான் முடியும், மற்ற இதர தேவதைகளோ இதர தெய்வங்களாலோ அந்த மோட்சத்தை அளிக்கக்கூடிய இது கிடையாது அப்படின்னு சொல்லும் வடிவாக ஒரு துளசி செடியை தலைகீழாக நட்டு அவருக்கு பூமியில் செடியை வேறு மேல் ஆகாயத்தில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த செடிக்கு தண்ணியை குத்தினா அது வளருமா,
அப்படின்னும்போது அது வளராது. வேர் என்பது பூமியில் தான் இருக்கணும். அந்த மாதிரி வேறாகப்பட்டது வந்து நம்ம ஸ்ரீ வைஷ்ணவமாக இருந்து தழைக்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு அதை புரிய வச்சு திருமழிசை ஆழ்வாரை திருத்தி ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு எடுத்து கூட்டிகிட்டு வரார். ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு வந்து அவர் நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம் ஆகிய 2 பிரபந்தங்கள் பெருமாளை பற்றி பாடுறார். ஒரு திவ்யதேசமாக மங்களாசாசனம் பண்ணுறார். அப்படி மங்களாசாசனம் பண்ணும்போது காஞ்சிபுரத்தில் திருவெக்கான்ற திவ்யதேசத்தை முதல்ல மங்களாசாசனம் பண்ணுறார். அதாவது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு. அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு அவருக்கு ஏன் திருநாமம் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பெருமாளை பற்றி பாடின அவருடைய பாடலை கேட்டு அந்த காஞ்சிபுரத்து மன்னர் வந்து தன்னையும் புகழ்ந்து பாடணும் அப்படின்னு சொல்கிறார். தன்னை புகழ்ந்து பாடணும்னு சொல்லும்போது அவர் சீடனை கூப்பிட்டு, திருமழிசை ஆழ்வார் சீடன் கணிகண்ணன் அப்படின்ற ஒரு சீடன். கணிகண்ணன்றவர் எப்படி சீடன் ஆனார்? ஆழ்வார் வந்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஏற்பட்டு அவர் பெருமாளை நோக்கி பாடின்னு இருக்கும்பொழுது ஒரு வயதான வயோதியர்கள் அவருக்கு தொண்டு பண்ணின்னு வந்தார். அந்த தொண்டு பண்ணின்னு வரும்போது தினமும் அவருக்கு பால் கொடுத்து அவருக்கு உண்டான நித்திய சிசுரசுகள்லாம் பண்ணிட்டு வந்தார். அவளுக்கு குழந்தை இல்லை. அவள் மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிறா, இந்த மாதிரி ஒரு திருமழிசை ஆழ்வாருக்கு நம்ம கைங்கரியம் பண்ணுறோமே, இந்த மாதிரி நமக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு. அது திருமழிசை ஆழ்வாருடைய ஞானம். இவர் ஏன்னா சக்கரம், பெருமாளுடைய சக்கரன்றதுனால இவருடைய ஞானத்துக்கு தெரியுது. அதனால் இவர் ஒரு நாள் வந்து தான் உண்ட பாலை அங்கே வைத்துட்டு அவர் எழுந்து போய்டுறார். அந்த பாலை எடுத்து அந்த வயோதியர்கள் சாப்பிட்றாங்க. அதனால் அவளுக்கு இளமை கிடச்சி திரும்பி வந்து குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்ததுனால அந்த திருமழிசை ஆழ்வாரோட அனுகிரகத்தினால தான் அந்த குழந்தை பிறந்தது அப்படின்றதுனால அவனுக்கு கணிகண்ணன் பேரிட்டு அவனுக்கு ஆழ்வாருக்கு சீடனாகவே ஆக்கி, நீ வந்து உன்னுடைய கடைசி பரியந்தம் நீ திருமழிசை ஆழ்வாருக்கு தொண்டு செய்ய வேண்டும், திருமழிசை ஆழ்வாரோட சீடனாக இருக்கணும் அப்படின்னு திருமழிசை ஆழ்வாரோடைய அனுப்பிச்சு வச்சிடறார். இந்த மாதிரி இவர் சீடனும் திருமழிசை ஆழ்வாரும் காஞ்சிபுரத்தில் போய் இருக்கும்போது அந்த ராஜா தன்னை பற்றி பாட வேண்டும்னு சீடனை கேட்கும்போது கணிகண்ணன் வந்து என்னுடைய ஆழ்வார், என்னுடைய திருமழிசை ஆழ்வார் பகவானை பற்றி பாடின வாயினால் மனுஷாலை பற்றி பாட மாட்டார், நான் கொண்டு மானிடம் பாடேன் அப்படின்னு நான்முகன் திருவந்தாதியில் சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்கிறார். என்னை பற்றி பாடாத வாழ்க்கை இந்த நாட்டில் இடம் இல்லை, இந்த நாட்டை விட்டு கடத்தணும் அப்படின்னு சொல்லி கணிகண்ணனையும் திருமழிசை ஆழ்வாரையும் நாட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுறார். அப்படி திருமழிசை ஆழ்வார் அந்த காஞ்சிபுர திவ்யதேசத்தை விட்டு வெளியேறும்போது பெருமாளை பார்த்து, கணிகண்ணன் போகின்னான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னாப்புலவனும் போகின்னேன், நெய்யமுந்தன் பைனாகம் பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு பெருமாளை சொல்கிறார். பெருமாளை சொன்ன உடனே கணிகண்ணன் என்னுடைய சிஷ்யன், இந்த நாட்டில் இடமில்லை, அவன் போகிறான், அவனாடைய இந்த புலவன் நானும் போகிறேன், உன்னை பற்றி பாடுற புலவன், உனக்கு மட்டும் இங்கே என்ன வேலை, நீயும் எழுந்து என்னோட வா அப்படின்னு ஆழ்வார் கூட்ட உடனே பெருமாள் அவரோடைய கிளம்பி வந்துடுறார். தன்னுடைய பைநாகத்தையும் சுருட்டிண்டு ராஜா தன்னுடைய தவறை உணர்ந்து திருமழிசை ஆழ்வார் திருவடிகளில் பிரார்த்தனை பண்ணிண்டு, என் நாடே சுபிட்சம் எழுந்தெடுத்து நீ தான் திரும்பி எழுந்தருளி, நான் தவறு பண்ணிட்டேன், நீ திரும்பி எழுந்தருளை பண்ணோம், பெருமாள் என் திருநாட்டுக்கே எழுந்தருளணும் அப்படின்னு திருமழிசை ஆழ்வாரை பிரார்த்தித்த உடனே திருமழிசை ஆழ்வாரும் கணிகண்ணனும் மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளி அங்கே வந்து கணிகண்ணன் பொக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நெய்யமுந்தன் பைனாகம் பாய்படுத்துக்கொள் அப்படின்னு பெருமாளை சுற்றி சொல்கிறார். அந்த பெருமாளும் அப்படியே திரும்பி எழுந்தருளும்போது வலது பக்கமாக இருக்கக்கூடிய சயன திருக்கோலத்தை மாற்றி இடது பக்கமாக எழுந்தருளிடுவார். ஸோ அந்த திவ்யதேசத்தில் மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி சேவிக்க முடியும். சொன்ன வண்ணம் ஆழ்வார் சொன்னதை அந்த பெருமாள் அப்படியே செய்ததுனால அவருக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருநாமம் ஏற்பட்டது. இப்படியாக ஆழ்வார் வந்து ஒவ்வொரு திவ்யதேசமாக ஒரு பெருமாளை பற்றி மங்களாசாசனம் பண்ணி பாடின்னு இருக்கார். அப்படி இருக்கக்கூடியலே இந்த திருமழிசையில் அவர் தவம் பண்ணின்னு இருக்கும்போது ஆகாய மார்க்கமாக பரமசிவனும் பார்வதியும் வந்து ஆழ்வார் தன்னை நோக்கி தான் தவம் பண்ணுறார் அப்படின்னு நினச்சிட்டு ஆழ்வார் இடத்துல வந்து உமக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்கும்போது நான் என்னுடைய எதிர்பார்க்கிற வரத்தை தங்களால் அளிக்க முடியாது அப்படின்னு ஆழ்வாரும் சொல்ல, என்ன வேண்டும், நான் உனக்கு வரம் கொடுப்பதற்காகவே வந்திருக்கிறேன் என்று சிவபெருமானும் சொல்ல, இன்று ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்படுமானால் அவன் இன்னைக்கு சாகக்கூடாது, ஒரு நாள் அவனுடைய மரணம் நாளை ஏற்பட வேண்டும், அது தங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறார்.
அது சிவபெருமானால் இயலாது. ஏன்னால் அவர் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இது பெருமாள் கிட்ட தான் இருக்குது. அப்படி சொன்ன உடனே ஆழ்வார் தன்னுடைய கந்தல் ஆடையை தைத்து கொண்டிருக்கிறார். இந்த ஊசி எப்படி போகிறதோ அந்த வழியே தான் நூல் போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அப்படி கேட்கும்போது அது பரிகாசம்தான். ஏன்னா ஊசி எப்படி போகிறதோ அப்படி தான் நூல் போகும். அதனால் தன்னை பரிகாசம் பண்ணுறதாக பெருமாள் தன்னுடைய நெற்றிக்கண் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து ஆழ்வாரை அழிக்கணும்னு முற்படுறார். அவரால் முடியலை. என்ன இந்த மானிடன் நம்மளால் அழிக்க முடியலையே, நம்மளோட நெற்றிக்கண்ணால் இவனை அழிக்க முடியலையே அப்படின்னு அவர் ஞானத்தில் பார்க்கும்போது, இவன் விஷ்ணுவோட தீவிர பக்தன். விஷ்ணுவுடைய பக்தியினால் இவனுக்கு திருவடியில் வலது காலில் 3வது நேத்திரம் இருக்குது, ஞான நேத்திரம் இருக்குது அப்படின்றத சிவபெருமான் உணர்றார். பெருமாளில் இவ்வளவு பக்தியா, இவனுக்கு இந்த உலகத்தில் பெருமாள் மேலே இருக்கிற பக்தியில் இவனை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சிவபெருமான் இவருக்கு பக்திசாரன் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறார். அது ஆழ்வாருடைய இங்கே திருவடியில் இருக்கக்கூடிய நேத்திரம், அந்த 3வது கண் அப்படின்றது மிகவும் விசேஷமானது. அதே மாதிரி அந்த வயோதியர்களுக்கு எப்படி குழந்தை பிறந்ததோ அதுபோல் ஆழ்வாருடைய திருநட்சத்திரத்தன்று மக திருநட்சத்திரத்தில் அவதாரம் அன்று இவருக்கு பால் அமுது செய்து அந்த பாலை உட்கொள்ளும் தம்பதியர்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனம். 3வதாக இவர் அப்படியே மங்களாசாசனம் செய்து கொண்டு போகும்போது கும்பகோணத்தில் காவிரி கரையில் கும்பகோணத்தில் சாரங்கபாணி சன்னதிக்கு எழுந்தருளுறார். அங்கே பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும்போது அவர் சயனித்திருக்கின்ற திருக்கோலத்தை பார்த்து அங்கே போய் அந்த பெருமாளை பாடுறார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலமேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்தகால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழிகேசனே அப்படின்னு பெருமாளை சொல்கிறார். நான் உன்னை பற்றி பாடுறதுக்காக இவ்வளோ தூரம் என் கால் கடுக்க நான் நடந்து உன்னை மங்களாசாசனம்னு பாடுறேன். நீ படுத்துண்டே என்னுடைய இது, அதனால் நீ எழுந்திருந்து பேசு அப்படின்னு பெருமாளை சொல்கிறார். அந்த பெருமாளும் இந்த ஆழ்வாருடைய அன்பு கட்டளைக்கு இணங்க அவர் சற்றே எழுந்து பேச முற்படுறார். அப்போ ஆழ்வார் இந்த திருக்கோலமே மிகவும் அற்புதமாக இருக்கிறது, இப்படியே சேவை சாய்க்கணும்னு பிரார்த்திக்க அவர் சற்றே எழுந்தபடி நிலையில் அங்கே சேவை சாய்ப்பார். இன்றும் 6ஆமுத பெருமாளை அங்கே போய் சேவித்தோம்னா அப்படி தான். அந்த சயனத்துக்கு பேர் உத்தான சயனம். சற்றே எழுந்திருந்து பேசுகிறார். அந்த 6ஆமுத பெருமாளை பற்றி பாடும்பொழுது இந்த மங்களாசாசனம் செய்து அந்த 6ஆமுத பெருமாள் தன்னுடைய 6ஆமுத பிரான் அப்படின்ற பிரான்ற பாதி பேரை திருமழிசை ஆழ்வாருக்கு கொடுக்குறார். திருமழிசை ஆழ்வார்ன்ற ஆழ்வார் பேரில் ஆழ்வார்ன்றது அவர் எடுத்துக்கிறார். அதனால தான் இன்னும் அங்கே கும்பகோணத்தில் ஆரா அமுதாழ்வான் அப்படின்ற பேர் திருநாமம் அவருக்கு. அந்த பிரான்ற பிட்டத்தை திருமழிசை ஆழ்வாருக்கு கொடுத்ததுனால இங்கும் திருமழிசை பிரான். இவரை திருமழிசை ஆழ்வார்னு சொல்கிறது இல்லை, திருமழிசை பிரான். அது 6ஆமுத பிரான் அவருடைய பெருமாளுடைய பிற்பெயரை இவருக்கு பட்டம் கொடுத்ததுனால இவருக்கு திருமழிசை பிரான் அழைக்கிறோம். இப்படியாக கும்பகோணத்தில் பல காலங்கள், பல ஆயிரங்காலங்கள் இவர் தபஸில் இருந்து இவர் யோக நிலை அடைஞ்சிடுறார். யோக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு மரணம் என்பதே கிடையாது. அவர் பல ஆண்டு காலம் அப்படியே யோகத்தில் எழுந்தருளி இருக்கலாம். அப்படி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் தன்னுடைய முக்தி அடைஞ்சிட்டதாக நினச்சி அவருக்கு அவருடைய சிஷ்யர்களோ பக்தாளோ அங்கே திருவரசை எழுப்பிடுறார். அந்த திருவரசை எழுப்பின உடனே தான் அவளுக்கு உள்ளே ஆழ்வார் இன்னும் எழுந்தருளி இருக்கிறார், அவர் இன்னும் முக்தி அடையவில்லை அப்படின்றதே அந்த மூச்சு காத்து அவளுக்கு கேட்குறது. அதுக்கப்புறம் தான் முக்தியில் ஆழ்வார் இன்னும் யோகத்தில் தான் இருக்கார் அப்படின்னு அது இன்னும் நம்பப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இன்னும் கும்பகோணத்தில் சாத்தார வீதின்னு இருக்குது. அந்த சாத்தார வீதியில் போனோம்னா அங்கே போனால் நம்ம திருமழிசை ஆழ்வாருடைய திருவரசு அங்கே நம்ம சேவிக்கலாம். இது ஒரு விசேஷம். இங்கே இந்த புஷ்கரணிக்கு பேர் பிருகு புஷ்கரணின்னு பேர். திருமழிசையில் இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு பிருகு புஷ்கரணின்னு பேர். இந்த பிருகு புஷ்கரணியில் தீர்த்தாமாடிட்டு தம்பதிகள் இந்த பெருமாளையும் ஆழ்வாரையும் சேவிச்சுட்டு போனால் குழந்தை பாக்கியம் நிதர்சனம். அதே மாதிரி ஆழ்வாருடைய திருவடி நேத்திரம் அது ரொம்ப விசேஷமான ஒரு இது. 2வது வயோதியர்கள், உடல்நிலை முடியாதவர்கள், நேத்திரம் அதாவது கண் பிரச்சனை உள்ளவர்கள் இங்கே இந்த திருமழிசை ஆழ்வாரை சேவிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டால்
எல்லாத்துலேயும் நோய்கள் இருந்து விடுபட்டு இந்த ஆரோக்கியத்தோடு வாழ முடியும் அப்படின்றது இந்த க்ஷேத்திரத்தை வந்து சேவித்து இருக்கக்கூடிய பக்தாளுடைய உண்மையாக நடந்ததுடைய விஷயம் இது. அனுபவங்கள். ஸ்ரீமன் மஹீசாரபுரே ஸ்ரீமத் பார்கவஜன தீர்க்கசத்ரோத்பவாயாஸ்து பக்திசாராய மங்களம். பாஸ்கராக்ய மகாட்சேத்ரே அபர்யாப்தாம் ரதசேவினே தத் வசீகாரவசே பக்திசாராய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். எல்லாரும் சேவித்து எம்பெருமான எழுந்தருளி சேவித்து பல்லாண்டு வாழணும்னு பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நன்றி ஐயா. அதுவும் இன்றைக்கி வந்து புரட்டாசி மக நட்சத்திரம். இந்த திருநாளில் திருமழிசை ஆழ்வாருடைய பெருமைகளை உங்கள் திருவாய்மொழி புகழ்ந்து கேட்பதில் அடியார்கள் அனைவருக்கும் பெரும் பாக்கியம் என்று எண்ணுகிறேன். அனைவருக்கும் திருமழிசை ஆழ்வார்களின் அருள் கிடைக்கட்டும். அடியேன் ராமானுஜதாஸ்.